தலைவர் ட்ரம்ப்பையே ஈரான் பின்வாங்க வச்சுட்டாங்களேப்பா. ஆமாங்க. இப்படி வந்து சொல்ற மாரி தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் போர் விஷயத்துல அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நேத்தெல்லாம் என்ன நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு 48 மணி நேரம் கெடு வந்து குடுத்திருந்தாரு. அந்த கெடுக்குள்ள ஈரான் என்ன சொல்ட்டாங்க? இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் வழியா எங்களோட எதிரி கப்பல்கள் மட்டும் தான் வந்து போகக்கூடாது. மத்தபடி மற்ற நாட்டு கப்பல்கள் எல்லாமே தங்குதடை இல்லாம இந்த வழியா வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட இந்த பிரச்சனை ஓரளவுக்கு வந்து சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு தாங்க நம்ம பெருமூச்சு விட்டுருந்தோம். அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, ஈரான் கூட நல்ல முறையில வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதனால நாங்க 5 நாள் வந்து இந்த போரை தற்காலிகமா நிறுத்தி வைக்க போறோம். இனிமேல் வந்து 5 நாள்ல ஈரான் மேல நாங்க தரைவழி தாக்குதல் நடத்த மாட்டோம். எந்த தாக்குதலும் நடத்த மாட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த ட்ரம்ப் அவர்கள் வந்து அறிவிச்சாரு. இத வந்து கேட்டவனே நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். பரவாயில்லையே, தற்காலிகமா போற நிறுத்தி வச்சுட்டாங்க. இனி அப்படியே பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்துரும். இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு தாங்க நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு ஈரான் ஒரு பெரிய ட்விஸ்ட வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்க பொய் சொல்றாங்க ரெஃப்ரி, அவங்க பொய் சொல்றாங்க. நாங்க வந்து அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தவே இல்ல. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அப்பட்டமா வந்து பொய் சொல்றாரு. நாங்க அமெரிக்கா கூட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவே இல்ல. ஆனா அவங்க இப்ப தற்காலிகமா போற நிறுத்தி வச்சிருக்காங்களே, இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கு பயந்துட்டு தான் இந்த பிரச்சனையில வந்து அவங்க பின்வாங்கிட்டாங்க. ஏன்னா நாங்க குடுத்த மிரட்டல் அப்படி அப்படின்னு ஈரான் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இத வந்து சொன்ன உடனே உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். அப்படி என்ன ஈரான் வார்னிங் குடுத்தாங்க அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க. ஈரான் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்க மேல தொடர்ந்து நீங்க தரைவழி தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தீங்க. நாங்க வந்து பெர்சியன் கல்ஃப்ல கண்ணி வெடிகளை வந்து வைப்போம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பகிரங்கமான மிரட்டல் விட்டுட்டாங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பயந்துட்டு தான் உடனே இந்த பிரச்சனையில அந்தர்பல்ட்டி அடிச்சு இப்ப தற்காலிகமா போற நிறுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. உண்மையிலே ஈரான் வந்து விட்ட இந்த பகிரங்க மிரட்டல் உலக அரசியல்ல ஒரு பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை முடக்கி வச்சிருக்கிறனாலேயே பல நாடுகள்ல கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இவங்க பெர்சியன் கல்ஃப் பகுதியில வேற கண்ணி வெடி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உலக அளவுல எந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும்னு தெரியும். அதனாலதான் தேவையில்லாம பதற்றத்தை தணிக்கணும் அப்படின்னு கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கலாம். எது எப்படியோ 5 நாள் வந்து அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்த மாட்டாங்க. இதனால கொஞ்சமாவது பதற்றம் வந்து குறையுங்க. ஆனா இப்போதைக்கு அமெரிக்கா தான் ஈரான் மேல தாக்குதல் நடத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் என்ன முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அதனால நாளுக்கு நாள் இந்த வர பிரச்சனைகளை பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்கும்னே வந்து சொல்ல முடியாதுங்க. இருந்தாலும் இப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் விட்ட இந்த ஒரு அறிவிப்புனால மிடில் ஈஸ்ட்ல கொஞ்சம் வந்து பதற்றம் குறையும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.